Welcome students. This is part 2 of chapter 3, that is computer organization. And in last part we have seen the introduction, then what is microprocessor, what are the three main unit ALU, control unit registers, and what are the characteristics of microprocessor, clock speed, instruction set and word size. And the speed measurement, what we call it as by the unit hertz, and it is shortly known as Hz. So the waves எல்லாம் இருக்கு இல்லையா, நம்ம human ear can detect the sound waves from 20 to 20,000 hertz வரைக்கும் இருக்கிற sound waves we could hear. அந்த 20 hertz பக்கத்தில் இருக்கிறத low pitch ன்னு சொல்லுவோம், and it is called bass frequency. And the sound waves nearly 5,000 hertz or above 5,000 hertz, it's called high pitch, and it is called treble frequencies. You just know this for 1 mark students. And in this chapter we shall see the topic data communication between the CPU and memory. And CPU, what's the full form? Central Processing Unit. இந்த CPUல இருக்கிற 3 registers இருக்கு மெயினா, MAR, MDR, PC. What are the 3 main registers you have to know about? MAR, memory address register, MDR, memory data register, and program counter, PC. இது எதுக்குன்னா, இந்த மூணுமே இப்போ ALUல தான் எல்லா ஆப்ரேஷன்ஸும் நடக்கும் இல்லையா. அண்ட் PC, தட் இஸ் ப்ரோக்ராம் கவுண்டரில் மெமரி அட்ரஸ் இருக்கும். என்ன மெமரி அட்ரஸ்னால், இப்போ 1000 இருக்குது பாருங்கள், இதில் 1000ல் என்ன இருக்குது? A+B. அதாவது நெக்ஸ்ட்டு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் பண்ண போகிறோமோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எந்த மெமரியில் இருக்கோ அந்த அட்ரஸ் ஸ்டோர் ஆகும். ப்ரோக்ராம் கவுண்டர், இட் இஸ் பாயிண்டிங் டு த இன்ஸ்ட்ரக்ஷன் விச் இஸ் டு பி எக்ஸிக்யூட்டட் நெக்ஸ்ட். தென் மெமரி யூனிட்டில் இப்போ இந்த ஒவ்வொன்றும் மெமரி அட்ரஸில் இந்தந்த இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். தென் இப்போ பார்த்தீங்கன்னா 1000 இருக்குது, அப்போ என்ன பண்ணும்? அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் ஆக போகுது. அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை மெமரிக்கு கொண்டு வரும், ரெஜிஸ்டருக்கு கொண்டு வரும். அதில் என்ன ஆப்ரேஷன் பண்ணும்? ப்ளஸ்ஸில் 1000 MA ப்ளஸ் பண்ணுறதுக்கு என்ன டேட்டாஸ் வேணும்? 2 டேட்டாஸ் வேணுமா? 5ம் 10ம் அதை கொண்டு வந்து மெமரி டேட்டா ரெஜிஸ்டரில் போடும். ஸோ மெமரி டேட்டா ரெஜிஸ்டர் வில் ஸ்டோர் த டேட்டா விச் இஸ் டு பி எக்ஸிக்யூட்டட். அந்த டேட்டா எந்த அட்ரஸில் இருக்கோ, இந்த ப்ளஸ் பார்த்ததோ ALU என்ன பண்ணும்? ப்ளஸ் பண்ணுறதுக்கு தேவையான அந்த AB இருக்கு இல்லையா, ஏவோட மெமரி அட்ரஸும் பியோட மெமரி அட்ரஸும் மெமரி அட்ரஸ் ரெஜிஸ்டரில் ஸ்டோர் ஆகும். அப்போ அங்கே இருக்கிற டேட்டா 1006 5 கொண்டு வந்து மெமரி டேட்டா ரெஜிஸ்டரில் போடும். தென் 1007ல் இருக்கிற மெமரி அட்ரஸ்க்கு சிக்னல் போய் அங்கே இருக்க 10 மெமரி டேட்டா ரெஜிஸ்டருக்கு வரும். 5 தூக்கி ALUவில் போட்டு அது ப்ளஸ் பண்ணிவிட்டு தென் 10 தூக்கி 5 கூட ப்ளஸ் பண்ணும். ஸோ திஸ் இஸ் த வே த சிஸ்டம் இஸ் எக்ஸிக்யூஷன். So what is PC? Program counter is stores the address of the next instruction to be executed. What is MDR? Memory data register will store the data which is to be executed. என்ன டேட்டா எக்ஸிக்யூட் பண்ணதோ அந்த டேட்டா இங்கே இருக்கும். தென் அந்த டேட்டா எதில் இருந்தோ அந்த அட்ரஸ் ஃபஸ்ட்டு MARல இருக்கும். இதை பார்த்து கண்ட்ரோல் சிக்னல் அந்த 1006க்கும் 1007க்கும் கண்ட்ரோல் சிக்னல் போய் அங்கே இருக்க டேட்டா இங்கே வரும், MDRக்கு வரும். Okay students, this is how it is executed. So 3 registers you have to know about: PC, MAR, MDR. Then there is another topic you should know. What is a bus? Bus na enna? Bus is used to, bus is a collection of wires. And the ulla irukka components la paatholle different components. These components are connected using collection of wires for communication between internal components of the computer. கம்ப்யூட்டருக்குள்ளே இருக்கிற அந்த காம்பனன்ட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணுற அந்த ஒயர் தான் பஸ். ஸோ தட் ஒரு காம்பனண்ட்லேருந்து இன்னொரு காம்பனண்ட்க்கு டேட்டா போகிறது எல்லாமே அது வழியாக தான் நடக்கும். தட்ஸ் இட். ஸோ வாட் இஸ் அ பஸ்? பஸ் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் ஒயர்ஸ் ஃபார் கம்யூனிகேஷன் பிட்வீன் internal components of the computer. Now you have known about, learned 4 terms பார்த்துட்டீங்க. PCனா என்ன, MARனா என்ன, MDRனா என்ன, பஸ்னா என்ன. Bus is a collection of wires which connects different components to carry the signals, data. Then word in the RAM has the same size of bits in MDR. MDR
ரேமோட கெப்பாசிட்டி என்னவோ அதே தான் எம்டிஆரும் இருக்கும். இப்போ மெமரி டேட்டா ரெஜிஸ்டரில் 8 பிட் ஸ்டோர் பண்ணோன்னா ரேமோட கெப்பாசிட்டி 8 பிட்ஸாக இருக்கும். ப்ராசஸர் ஒரு 8 பிட் ப்ராசஸர், இப்போ 8085ன்னு ஒரு ப்ராசஸர் இருக்குது, இன்டெல் 8085, அது 8 பிட் ப்ராசஸர். அப்போ அந்த அதில் இருக்க எம்டிஆரும் ரேமும் எவ்வளோ இருக்கும்? 8 பிட்ஸ் கெப்பாசிட்டி உள்ளதாக இருக்கும். அதாவது அட் அ டைம் தே கேன் ஹேண்டில் 8 பிட் டேட்டா. தென் யூ ஷுட் நோ அபவுட் வாட் இஸ் ரீட் ஆப்ரேஷன். ரீட் ஆப்ரேஷன் என்ன பண்ணுன்னா, இட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் ஃப்ரம் வேர்டு. இந்த இடத்துல வேர்டுங்கிறது என்ன மீன் பண்ணுதுன்னா ரேம். வாட் இட் மீன்ஸ்? ரேம். இந்த ரேம்லேருந்து the read operation transfers from RAM to memory data register, MDRக்கு வரும். that is இந்த மெமரி யூனிட்லேருந்து எம்டிஆருக்கு கொண்டு வர்றது தான் என்னன்னு சொல்கிறோம்? ரீட் ஆப்ரேஷன். திருப்பி எம்டிஆர்லேருந்து மறுபடியும் மெமரிக்கு, தட் இஸ் இங்கேருந்து மெமரி யூனிட்லேருந்து எம்டிஆருக்கு வர்றது ரீட் ஆப்ரேஷன். எம்டிஆர்லேருந்து மெமரி யூனிட்டில் போகிறது என்னது? ரைட் ஆப்ரேஷன். நீங்கள் நோட் புக்கில் இருக்கிறத பார்க்குறீங்க, உங்கள் மெமரிக்கு கொண்டு வரீங்க, அது ரீட் ஆப்ரேஷன் இல்லையா? தென் உங்கள் மெமரியில் என்ன தோணுதோ அது நோட் புக்கில் எழுதுறீங்க, அது என்னன்னு சொல்லுவோம்? ரைட் ஆப்ரேஷன். த சேம் திங், வாட் இஸ் ரீட் ஆப்ரேஷன் ரிகார்டிங் மெமரி? ரீட் ஆப்ரேஷன் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் த டேட்டா பிட்ஸ் ஃப்ரம் வேர்டு. வேர்டுங்கிறது இந்த இடத்துல என்னது? மெமரி யூனிட். from memory to memory data register. அதே போல் write operation transfers the data or bits from memory MDRலேருந்து வேர்டுக்கு மெமரி யூனிட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். இப்போ இந்த do you knowல பாருங்கள், 5 volt is applied at one end of the wire and the other end also can receive 5 volt. ஒரு ஒயரோட கனெக்ஷன், இப்போ சிக்னல்லாம் இன்டர்னல் காம்பனன்ட்ஸில் கனெக்டட் யூஸிங் ஒயர்ஸ்னா, ஒயரோட ஒரு எண்டில் 5 வோல்ட்னா அதர் எண்டில் என்ன தான் வரும்? 5 வோல்ட் தான் ரீச் ஆகும். ஸோ பஸ்ஸஸ் ஆர் ஒயர்ஸ் அந்த பைனரி டேட்டா வோல்டேஜ் 1 ட்ரான்ஸ்ஃபர் ஆகுனா 5 வோல்ட் அந்த ஒயரில் போகும். 5 வோல்ட் டேட்டா சிக்னல் அப்ளை ஆகும். அப்படின்னா 1 ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு அர்த்தம். 0 வோல்ட் அந்த ஒயரில் அப்ளை ஆச்சுன்னா இட் இஸ் ட்ரான்ஸ்ஃபரிங் 0. Then we shall see types of microprocessor. அப்போ characteristics of microprocessor பார்த்தோம் லாஸ்ட் இதில். now we are seeing types of microprocessor. இந்த மைக்ரோப்ராசஸரோட டைப் நம்ம எப்படி கேட்டகரைஸ் பண்ணலான்னா, எவ்வளோ வித் ஆஃப் த டேட்டா அதை ஹேண்டில் பண்ண முடியும், தென் என்ன டைப் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் ஹேண்டில் பண்ணது, இந்த 2 ஃபேக்டர்ஸை வச்சு we can divide the microprocessor into different types. what are the 2 categories? The width of the data to be processed and the instruction set. Width of the data width, that is data width பொறுத்து எப்படி இது பண்ணலான்னா 8 bit 16 bit 32 bit 64 bit அப்படி, அதாவது அட் அ டைமில் 8 bit ஹேண்டில் பண்ணுற மைக்ரோ ப்ராசஸர் ஆர் 16 bit ஹேண்டில் பண்ணலாம், ஆர் 32 bit மைக்ரோ ப்ராசஸர் இருக்குது, 64 bit மைக்ரோ ப்ராசஸர் இருக்குது. எதில் ஹையஸ்ட் ஸ்பீடு வரும்? could you imagine? 64 bit மைக்ரோப்ராசஸர், பிகாஸ் அதுக்கு அதிக அளவு டேட்டாவை ஹேண்டில் பண்ண முடியும் அட் அ டைமில். தென் இன்ஸ்ட்ரக்ஷன் செட், த சைஸ் ஆஃப் த இன்ஸ்ட்ரக்ஷன் செட் இஸ் இம்பார்ட்டன்ட் கன்சிடரேஷன். 2 types ஆஃப் மைக்ரோப்ராசஸர் இருக்குது. அந்த சைஸ் ஆஃப் த இன்ஸ்ட்ரக்ஷன் செட் பொறுத்து RISC CASC. RISCனா ரெடியூஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் கம்ப்யூட்டர், CISCனா காம்ப்ளெக்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் கம்ப்யூட்டர். ஸோ சைஸ் ஆஃப் அந்த இன்ஸ்ட்ரக்ஷனோட சைஸை வச்சு நம்ம 2 கேட்டகரைஸ் பண்ணலாம். வாட் ஆர் த 2 கேட்டகரைஸ்? RISC CASC. RISCக்கு எக்ஸாம்பிள் கேட்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ். இதெல்லாம் அந்த Pentium 4 Intel P6 AMD K6 K7லாம் RISC மைக்ரோ ப்ராசஸருக்கு எக்ஸாம்பிள். CASC மைக்ரோ ப்ராசஸருக்கு எக்ஸாம்பிள் Pentiumங்கிறது இங்கே 1, Pentium 1 2 3, Motorola 68000, Intel 386 486, இது எல்லாமே காம்ப்ளெக்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டுக்கு எக்ஸாம்பிள்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், have you understood? Then we shall see about memory devices. இப்போ மெமரி எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? இப்போ நமக்கு மெமரி எது? நம்மளோட பிரெயின். அதில் தான் நம்ம டேட்டாலாம் என்ன பண்ணுவோம்? ஸ்டோர் பண்ணுவோம். நமக்கு சொல்கிற யாராவது கமாண்ட் கொடுத்தாங்கன்னா இது பண்ண அது பண்ண கொடுக்குறது எல்லாமே நம்ம எங்கே ஸ்டோர் பண்ணுவோம்? மெமரியில். த சேம் வே கம்ப்யூட்டர் மெமரி இஸ் யூஸ் டு ஸ்டோர் டேட்டா அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இட் இஸ் த ஸ்டோரேஜ் ஸ்பேஸ். நமக்கு எப்படி பிரெயின் மாதிரி கம்ப்யூட்டரில்
ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் தான் கம்ப்யூட்டர் மெமரி. அங்கே தான் நம்ம கொடுக்குற டேட்டா இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே ஸ்டோர் ஆகும். தென் இதை ஆக்சஸ் பண்ணுறது தேர் ஆர் 2 டைப்ஸ். ஆக்சஸ்னால் என்னென்னா அதை எடுக்கிறது, யூஸ் பண்ணுறது. 2 வேஸில் இது பண்ணலாம். கம்ப்யூட்டர் ஆக்சஸிங் மெத்தட் என்னென்ன இருக்குது? 2 ways. வாட் ஆர் த ஆக்சஸிங் மெத்தட்? ரீட் அண்ட் ரைட். இப்போ உங்கள் நோட் புக்கு ஒரு ஸ்டோரேஜ், நம்ம யூஸ் பண்ணுற ஒரு ஸ்டோரேஜ் என்னது? ஒரு நோட் புக்கும் நம்மளோட ஒரு ஸ்டோரேஜ் தான். அந்த நோட் புக்கில் நம்ம என்ன பண்ணலாம்? 2 ஆப்ரேஷன் பண்ணலாம். ஒன்று எழுதும், இல்லைன்னா அதில் இருக்க கண்டென்ட்டை ரீட் பண்ணுவோம். ரீட் ஆர் ரைட். த சேம் வே கம்ப்யூட்டர் மெமரியில் ஆக்சஸிங் மெத்தட் என்னென்ன ஆக்சஸிங் மெத்தட் இருக்குது? ரீட் அண்ட் ரைட். ரீட் அண்ட் ரைட். ரீட் அண்ட் ரைட்டுன்னா என்ன? மெமரியில் சம்திங் ஸ்டோர் பண்ணுறது ரீடு, மெமரியில் இருந்து எடுக்கிறது அது என்னது? எடுக்கணும்னா அங்கேருந்து ரிமூவ் பண்ண மாட்டோம், ஜஸ்ட் அதில் இருக்க கண்டென்ட்டை டிஸ்பிளே பண்ண வைக்கிறது, அது ரீடு. மெமரியில் ஏதாவது ஸ்டோர் பண்ணுறது என்னன்னு சொல்லுவோம்னா ரைட் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டோர் பண்ணுறது ரைட், அதில் இருக்க கண்டென்ட்டை டிஸ்பிளே பண்ணுறது ரீடு. அதே போல் இப்போ ஒரு நோட் புக்கில் நீங்கள் ரீடோ ரைட்டோ பண்ணுறீங்க, இட்ஸ் ஓகே. இப்போ 10th பேஜுக்கு போகணுன்னா how will you go to 10th பேஜ்? ஃபஸ்ட் பேஜ் எடுத்து, செகண்ட் பேஜ் எடுத்து, தேர்ட் பேஜ் எடுத்து, ஃபோர்த் பேஜ் எடுத்து, அப்படியே ஒவ்வொரு பேஜுக்கு ஒவ்வொன்றா எடுத்துட்டு அதுக்கப்புறம் 10th பேஜ் போனால் தட் இஸ் கால்ட் சீக்வென்ஷியல் ஆக்சஸ், வரிசையான அப்படின்னு அர்த்தம். இன்னொரு ஆக்சஸ் நம்ம என்ன பண்ணலாம்? டக்குன்னு டைரெக்டாக அங்கே ஒரு டேக் போட்டு வச்சுருந்தீங்கன்னா டக்குன்னு என்ன பண்ணலாம்? 10th பேஜ் எடுக்கலாம். தட் இஸ் கால்ட் வாட் ஆக்சஸ்? ரேண்டம் ஆக்சஸ். அதே போல் தான் மெமரி கேன் பி ஆக்சஸ்ட் இன் 2 ways. மெமரியில் பண்ணுற ஆப்ரேஷன் தான் இப்போ இந்த ரீட் ரைட் பார்த்தோம் இல்லையா? இது மெமரியில் நம்ம பண்ணக்கூடிய ஆப்ரேஷன்ஸ். ரீட் ரைட் நோட் புக்கில் நம்ம பண்ணுற மாதிரி. அது எப்படி பண்ணலாம்? 2 waysல பண்ணலாம். சீக்வென்ஷியல் ஆக்சஸ் ஆர் ரேண்டம் ஆக்சஸ். ஸோ வாட் இஸ் சீக்வென்ஷியல் ஆக்சஸ்? Sequential access, memory is accessed in an orderly manner from starting to end, but in random access, any byte of the memory can be accessed directly without navigating through previous bytes. முன்னாடி இருக்க இடம்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு டைரெக்டாக பர்டிகுலர் எந்த ஸ்பாட்டில் நமக்கு வேணுங்கிற டேட்டா இருக்கோ அந்த ஸ்பாட்டில் இருக்க டேட்டா எடுக்கிறது ரேண்டம். முன்னாடி இருக்க டேட்டாஸ்லாம் வரிசையாக எல்லா மெமரி ஆக்சஸ் பண்ணிவிட்டு பர்டிகுலர் மெமரிக்கு வர்றது என்னது? தட் இஸ் கால் சீக்வென்ஷியல் ஆக்சஸ். தென் மெமரி டிவைசஸ் வந்து இப்போ பாருங்கள், மெமரி ஹையரார்க்கின்னு கொடுத்துருக்கு. இந்த மெமரி ஹையரார்க்கியில் டாப்பில் இருக்கிறது என்ன மெமரி? கேஷ் மெமரி. தென் மெயின் மெமரி, தென் ஹார்ட் டிஸ்க். ஹார்ட் டிஸ்க்குங்கிறது செகண்டரி மெமரி. இது என்ன பேஸில் கொடுத்துருக்காங்கன்னா, எது டாப் ஹையரார்க்கியில் இருக்குது? ஹையரார்க்கிங்கிறது ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ்னு அர்த்தம் ஸ்டூடெண்ட்ஸ். த மீனிங் ஆஃப் த வேர்ட் ஹையரார்க்கி இஸ் ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ். இப்போது உங்கள் பக்கத்தில் உங்கள் கிட்ட வந்து ஏதாவது ஒன்று கேட்குறேன், ஒரு டிக்ஷனரியில் ஒரு மீனிங் கேட்குறேன். அப்போது நீங்கள் டக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, தட் இஸ் உங்களோட பிரெயினில் அது இருந்ததுன்னா நீங்கள் டக்குன்னு ஆன்சர் சொல்வீங்க இல்லையா? அது தட் இஸ் எது பிரெயினில் இருக்கும்? நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது தான் என்ன பிரெயினில் இருக்கும். இப்போ ஐ எம் ஆஸ்கிங் யூ மீனிங் கேட்குறேன்னா உங்ககிட்ட கேஷ் மெமரினா என்ன? அப்போ நீங்கள் அடிக்கடி படிச்சுட்டு இருந்தீங்கன்னா அது மெமரியில் இருக்கும். கேஷ் தட் இஸ் உங்கள் பிரெயினில் இருக்கும். அப்போ நீங்கள் டக்குன்னு ஆன்சர் சொல்வீங்க. சப்போஸ் அது இல்லை, நியூ வேர்டாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க? பக்கத்தில் நோட்டில் எழுதியிருந்தீங்கன்னா அதை பார்த்து இது பண்ணலாம். அதுவும் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? டிக்ஷனரி ஏதாவது ஒன்று சர்ச் பண்ணுவீங்க. இப்போ டக்குன்னு நம்ம எதை யூஸ் பண்ணுவோம்? நம்ம பிரெயினில் இருக்கிறது தானே ஈஸியாக கிடைக்கும், அதாவது ஃபாஸ்ட்டாக ஆக்சஸ் பண்ணலாம். அதுக்கு அடுத்த ஆக்சஸ் நம்ம கையில் நோட் புக் ஏதாவது இருந்தால், அதுலேயும் இல்லைன்னா we can refer இன்டர்நெட் ஆர் டிக்ஷனரி. அது அடுத்த லெவல். அதே பேஸில் தான் இங்கே வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. கேஷ் மெமரிங்கிறது இது காஸ்ட்லி, பட் இங்கே இது வந்து உள்ளே இருக்குது, அந்த தட் இஸ் மதர் போர்டு உள்ளே இருக்குது. அதனால் ஃபாஸ்ட்டாக ஆக்சஸ் பண்ண முடியும். அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டேட்டாலாம் இந்த கேஷ் மெமரியில் இருக்கும். பட் இட் இஸ் காஸ்ட்லி. ஸோ அதனோட சைஸ் எப்போவுமே ஸ்மாலஸ்ட்டாக இருக்கும். அந்த கம்ப்யூட்டர் அந்த இது பில்டப் பண்ணுறப்பவே, சிப் பில்டப் பண்ணுறப்பவே கூட வந்துடும். தென் மெயின் மெமரிங்கிறது ரேம். இதுக்கு அடுத்த லெவல். அதான் அடிக்கடி யூஸ் பண்ணுற டேட்டாஸ் தான் இங்கே இருக்கும். பட் நம்ம கொடுக்குற எல்லா டேட்டாஸும் மெயின் மெமரியில் ஸ்டோர் ஆகும். அது வந்து எக்ஸிக்யூட் ஆகிற வரைக்கும் தான் அது இருக்கும் இல்லையா? அப்போ டக்குன்னு இங்கே இல்லையா, மெயின் மெமரியிலேருந்து டேட்டாவை எடுத்து ஒர்க் பண்ணும். மெயின் மெமரி இல்லாத டேட்டா எங்கே இருக்கும்? ஹார்ட் டிஸ்க்லேருந்து ஆக்சஸ் பண்ணுறது அடுத்த ஸ்பீடு.
So this is called memory hierarchy. So smaller capacity, faster access time, higher cost. அது cache memory. அங்கிருந்து then larger capacity, hard disk, slower time and lower cost. So இங்கே இதுதான் larger capacity, lower cost. இது smaller capacity, higher cost, faster. இது slow. இது வந்து main memory ரெண்டுக்கும் in between. Now we shall see that random access memory. Main memory ஓட another name தான் random access memory. அது வந்து ஒரு chip மாதிரி தான் இருக்கும். I will show you the picture, students. Integrated circuit. It is the place a computer where the operating system, application program, data, current use are kept temporarily so that they can be accessed by computer processor. இப்போ நீங்கள் கம்ப்யூட்டர் பூட்டிங் பண்ண உடனே என்ன ஆகும், எல்லாமே செகண்டரி ஹார்ட் டிஸ்கில் இருந்து எல்லாமே என்ன பண்ணும், மெயின் மெமரிக்கு ஸ்டோர் ஆகிடும், வந்துடும். ஸோ எல்லாமே என்னென்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் முதல் கொண்டு என்னென்ன அப்ளிகேஷன் இருக்கோ உங்கள் சிஸ்டமில் எல்லாமே மெயின் மெமரிக்கு வந்துடும். அப்போ தான் நம்ம எக்ஸிக்யூட் பண்ண முடியும். த ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் தட் கேன் பி ஸ்டோர்ட் இன் மெமரி இஸ் கால் பிட். ஸ்மாலஸ்ட் யூனிட் எது, நம்ம இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணக்கூடிய ஸ்மாலஸ்ட் யூனிட் பிட், பைனரி டிஜிட். The memory can be accessed by a collection of 8 bits. And the 8 bits என்னன்னு சொல்லுவோம், 1 byte. Then RAM is a volatile memory. Volatile meaning என்னன்னா, பவர் சப்ளை இருக்கிற வரைக்கும் தான் டேட்டா இருக்கும், பவர் சப்ளை இல்லைன்னா டேட்டா erase ஆகிடும். That is the meaning of the word volatile, which means that the information stored is not permanent. As soon as the power is turned off, whatever the data resides in RAM is what happened, எல்லாமே erase ஆகிடும். பட் ரேமில் இருக்க டேட்டாவை it allows both read and write operation. நம்ம அந்த டேட்டாவை ரீடும் பண்ணிக்கலாம், அதில் நியூ டேட்டாவை ஆடும் பண்ணிக்கலாம். Then types of RAM. The RAM வந்து 2 types இருக்குது, dynamic RAM, static RAM. There are 2 types of RAM. டைனமிக் ரேமுங்கிறது காமன் டைப் நீட்ஸ் டு பி ரெஃப்ரெஷ்டு ஃப்ரீக்வெண்ட்லி. அடிக்கடி அதில் இருக்க டேட்டாவை நம்ம மாற்றிக்கிட்டே இருக்கும், சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸ்டாட்டிக் ரேம் நீட்ஸ் டு பி ரெஃப்ரெஷ்டு லெஸ் ஆஃபன், விச் மேக்ஸ் இட் ஃபாஸ்டர். அடிக்கடி நம்ம ரெஃப்ரெஷ் பண்ண வேண்டாம், டக் டக்குன்னு, அதாவது ஆல்ரெடி அது ஏற்கனவே எடுத்த இடத்துலையே இருக்கும். இப்போ நீங்கள் வந்து நோட் புக்கில் ஆல்ரெடி இருக்க டேட்டா அப்படியே இருக்குது. ஒரு 10th உங்களுக்கு அந்த ஒரு கொஸ்டின் கேட்குறேன், அந்த கொஸ்டின்னா அப்படியே இருந்ததுன்னா உங்களுக்கு அடிக்கடி யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா டக்குன்னு தெரியும் அந்த 10th பேஜில் இருக்குன்னு, ஈஸியாக நீங்கள் எடுக்கலாம். இல்லை நியூ டேட்டா மாற்றிட்டே இருக்கிறோம், நோட் புக்கில் இருக்க டேட்டாவை ஒவ்வொரு பேஜில் இன்ஃபர்மேஷன் அழிச்சு எழுதிட்டே இருந்தால் நமக்கு ஒரு டேட்டா கேட்டால் என்ன பண்ணணும், எல்லா இடத்துலையும் சர்ச் பண்ணி தான் நீங்கள் அந்த ஆன்சர் எடுப்பீங்க. அது மாதிரி தான் டைனமிக் ரேம். ஸோ டைனமிக் ரேம் விட ஸ்டாட்டிக் ரேம் வந்து காஸ்ட்லி. ஆனால் ஸ்டாட்டிக் ரேமில் இருக்க டேட்டா வந்து ஃபாஸ்ட்டாக எடுக்க முடியும், ஏன்னா அதில் இருக்கிறத அடிக்கடி ரெஃப்ரெஷ் பண்ண மாட்டோம். டைனமிக்கில் இருக்கிற டேட்டா அடிக்கடி ரெஃப்ரெஷ் ஆனதுனால பர்டிகுலர் டேட்டா எடுக்கிறது டைம் ஆகும், பட் இட் இஸ் எக்ஸ்பென்சிவ். தென் ரீட் ஒன்லி மெமரி, ரோம்ங்கிறது என்னென்னா ரீட் ஒன்லி அப்படின்னா அதில் இருக்க டேட்டாவை நம்ம எடுக்க தான் முடியும், தட் இஸ் யூஸ் பண்ணிக்க தான் முடியும், தவிர அதில் நம்ம நியூ டேட்டா எடுக்க முடியாது. அந்த ஃபஸ்ட்டு அதில் இருக்க டேட்டாவை ப்ரீ ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்பாங்க மேனுஃபேக்சரிங் பண்ணுறப்பவே, ஸோ தட் அதை மாடிஃபை பண்ண முடியாது. இப்போ உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் இருக்க டேட்டா, இப்போ நான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ், உங்கள் டெக்ஸ்ட் புக்கு வந்து ரோம் மாதிரி, உங்கள் நோட் புக் வந்து ரேம் மாதிரி. இந்த நோட் புக்கில் நீங்கள் ரீட் பண்ணலாம், ரைட் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். பட் புக்கில் இருக்க கண்டென்ட்டு நம்ம மாற்ற முடியாது இல்லையா? புக் அந்த பிரிண்ட் பண்ணுறப்பவே அதில் என்ன கண்டென்ட்டுன்னு என்ன பண்ணிடுவாங்க, பிரிண்ட் பண்ணிடுவாங்க. அதை நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அதே போல் தான் ரீட் ஒன்லி மெமரி ரெஃபர்ஸ் டு த ஸ்பெஷல் memory in a computer which is pre-recorded at manufacturing time and cannot be modified. The stored programs that start the computer and perform diagnostic or available in ROM. அதாவது பூட்டிங் ப்ராசஸ்க்கு தேவையான எல்லா ப்ரோக்ராமும் அதில் இருக்கும். அதானே ஃபஸ்ட்டு டயக்னோஸ்டிக் டெஸ்ட் எல்லாம் பண்ணும், எல்லா டிவைஸஸும் கனெக்ட் ஆகிடுக்கா எல்லாமே. ஸோ ரோம் ஸ்டோர்ஸ் கிரிட்டிக்கல் ப்ரோக்ராம் சச் as boots the computer. Critical means இந்த இடத்துல வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ப்ரோக்ராம்ஸ். ஒன்ஸ் த டேட்டா ஹாஸ் பின் ரிட்டன், அந்த ரோமில் வந்து டேட்டா ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் அதை மாடிஃபையோ ரிமூவ் பண்ண முடியாது, அதில் இருக்கிறத ஒன்லி ரீட் பண்ண தான் முடியும், தட் இஸ் ஆக்சஸ் பண்ண தான் முடியும். ரோம் ரிட்டைன்ஸ் இட் கண்டென்ட்ஸ் ஈவன் வென் த கம்ப்யூட்டர் இஸ் டர்ன்ட் ஆஃப். கம்ப்யூட்டர் ஆஃப் ஆனாலும் அதில் இருக்க கண்டென்ட் என்ன இருக்கும், அப்படியே
இருக்கும். ஸோ ரோம் இஸ் கால்டு வாட் மெமரி ஸ்டூடெண்ட்ஸ்? நான் வாலட்டைல் மெமரி. நான் வாலட்டைல்னா பர்மனெண்ட்டாக இருக்கக்கூடியதுன்னு அர்த்தம். தென் அடுத்த மெமரி ப்ரோம் எக்ஸ்பேன்ஷன் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி. இது ரோம் மாதிரி ஒரு நான் வாலட்டைல் மெமரி தான். பட் வந்து இதில் வந்து என்ன இம்பார்ட்டன்ட் ப்ரோக்ராம்ஸ் இருக்கும் ரோமில், பூட்டிங் ப்ரோக்ராம்ஸ் அது மாதிரி. இதில் தேவையான மாதிரி ப்ரோக்ராமை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பட் இதுவும் வந்து என்னதான் ரீட் ஒன்லி தான். அதை நம்ம சேஞ்ச் ஒன்ஸ் ரிட்டர்ன்னா அதை மாற்ற முடியாது. ஸோ ப்ரோம் இஸ் அ நான் வாலட்டைல் மெமரி ஆன் விச் டேட்டா கேன் பி ரிட்டன் ஒன்லி ஒன்ஸ். Once a program has been written, it remains there forever. எப்போவுமே அப்படியே இருக்கும். Unlike main memory, PROM retains their contents even when the computer is turned off. கம்ப்யூட்டர் டர்ன் ஆஃப் ஆனாலும் அதில் இருக்க கண்டென்ட் ரோமில் இருக்க மாதிரியே தான் அப்படியே இருக்கும். ப்ரோம்க்கு ரோம்க்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ப்ரோம் இஸ் மேனுஃபேக்சர்ட் ஆஸ் அ பிளாங்க் மெமரி. ரோம் இஸ் ப்ரோக்ராம்டு டூரிங் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ். ரோம் சிப்பு மேனுஃபேக்சர் பண்ணுறப்பவே அதில் வேணுங்கிற ப்ரோக்ராம் இன்ஸ்டால் பண்ணிவிடுவாங்க. பட் ப்ரோம் வந்து ஜஸ்ட் ஒரு பிளாங்க் நோட் புக் மாதிரி தான் இருக்கும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் ப்ரோம் ப்ரோக்ராமர் ஆர் ப்ரோம் பர்னர் இஸ் யூஸ் டு ரைட் டேட்டா. அது அந்த ப்ரோம் ப்ரோக்ராமர் அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி அதில் அந்த சிப்பில் வேணுங்கிற டேட்டாவை இன்ஸ்டால் பண்ணிவிடுவாங்க. பட் ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணால் மாற்ற முடியாது. இப்போ நீங்கள் பெனில் எழுதிட்டிங்கன்னா மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. அதே போல் தான் த ப்ராசஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் எ ப்ரோம் இஸ் கால் பேர்னிங் த ப்ரோம். அது என்னன்னு சொல்லுவோம்? பேர்னிங் த ப்ரோம்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி EPROM. EPROM வந்து ப்ரோம் என்ன பண்ண முடியாது? ரோமும் ப்ரோமும் எரேஸ் பண்ண முடியாது இல்லையா? பட் EPROMும் வந்து என்னென்னா நான் வாலட்டைல் தான். பட் இட் கேன் பி எரேஸ்டு. த கண்டென்ட் கேன் பி எரேஸ் யூஸிங் அல்ட்ரா வயலட் ரேஸ். என்ன யூஸ் பண்ணி இது பண்ணலாம்? அல்ட்ரா வயலட் ரேஸ் யூஸ் பண்ணி த கண்டென்ட் கேன் பி erased. EPROM retains it until it is exposed to ultraviolet ray. The ultraviolet ray clears the contents, making it possible to reprogram. மறுபடியும் வேறு ஏதாவது ப்ரோக்ராம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இப்போ நீங்கள் பென்சிலில் எழுதுனீங்கன்னா அழிச்சிட்டு வேறு எழுதிக்கலாம் இல்லையா நோட்டில்? அதே போல் தான் EPROMல வந்து ப்ரோமுங்கிறது பெனில் எழுதுகிற மாதிரி. பிளாங்க் நோட் புக் வாங்கிட்டு வரீங்க, பெனில் எழுதுறீங்க. பட் மாற்ற முடியுமா? முடியாது. அதே EPROMங்கிறது பென்சில் எழுதுகிற மாதிரி. ஸோ தட் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அழிச்சு எழுதிக்கலாம் இல்லையா? அதே போல் தான் EPROMல இருக்கிறதும் நான் வாலட்டைல் தான், அழியாது பவர் சப்ளை இல்லைனாலும். பட் வந்து அதை என்ன பண்ணிக்கலாம்? எரேஸ் பண்ணி அல்ட்ரா வயலட் ரேஸ் எக்ஸ்போஸ் பண்ணி அந்த டேட்டாவை நம்ம எரேஸ் பண்ணி வேறு வேணும்னா ரீப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். EPROM டிஃபர்ஸ் ஃப்ரம் அ ப்ரோம். 2 மார்க்ஸில் கேட்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ். இந்த பாயிண்ட் எழுதணும். EPROM differs from a PROM that can be written only once and cannot be erased. PROMங்கிறது written only once, cannot be erased. EPROMs are used to widely in personal computer. PCல யூஸ் பண்ணுறது EPROM because they enable the manufacturer to change the contents of the PROM to replace with updated version or erase the content before the computer is delivered. ஸோ ப்ரோமில் தான் நம்ம கம்ப்யூட்டரில் வேணுங்கிற சில ப்ரோக்ராம்ஸ் எல்லாம், இம்பார்ட்டண்ட் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இருக்கும், சில சாஃப்ட்வேர்லாம். ஸோ தட் அதை ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிக்கலாம்? அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ விச் ப்ரோம்ஸ் ஆர் யூஸ்டு வைட்லி இன் பர்சனல் கம்ப்யூட்டர்? EPROM. ஒய் கொஸ்டின் கேட்பாங்க. பிகாஸ் they enable the manufacturer to change the contents of the PROM to replace with updated version or to erase the contents before the computer is delivered. So கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணுறது என்ன மெமரி? EPROM. தட் இஸ் சாஃப்ட்வேர்லாம் ஸ்டோர் பண்ணுறது. See this is EPROM chip. இங்கே பாருங்கள், இங்கே இருக்கிறது வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஏரியா இருக்குது. இது வந்து ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுருப்பாங்க. இதை ரிமூவ் பண்ணால் இது வழியாக தான் அல்ட்ரா வயலட் ரேஸ் வந்து எக்ஸ்போஸ் பண்ணி அந்த கண்டென்ட் என்ன பண்ணுவாங்க? ரிமூவ் பண்ணுவாங்க EPROMல. அதுக்காக தான் இந்த இது டிரான்ஸ்பரண்ட் ஏரியா, அந்த அல்ட்ரா வயலட் ரேஸ் வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் we shall see
electrically erasable programmable ROM, EEPROM. What is the full form of EEPROM, students? Electrically erasable programmable read only memory. இதை வந்து ஃப்ளாஷ் மெமரின்னு சொல்லுவோம். ஓகே, இட்ஸ் அ ஸ்பெஷல் டைப். இது இப்போ EEPROM வந்து நம்ம அல்ட்ரா வயலட் ரேஸ் யூஸ் பண்ணி எரேஸ் பண்ணோம். அதே மாதிரி தான் இதுவும் நான் வாலட்டைல், பட் இட் யூசஸ் எலக்ட்ரிக் சார்ஜஸ் டு எரேஸ். It's a special type of memory that can be erased by exposing it to electric charge. இதுலேயும் it contents will be remaining till the power is turned off. So EEPROM வந்து மற்றதை கம்பேர் பண்ணுறப்போ the performance is very slow. Then next memory is cache memory. Cache memory அப்போயே பார்த்தோம் இல்லையா, மெமரி ஹையரார்க்கியிலே எது டாப்பில் இருக்குது பாருங்கள், cache memory. So it is very high speed and but very expensive, which is used to speed up the memory retrieval processor. Due to its high cost, CPU comes with a smaller size of cache memory. ஒவ்வொரு கம்ப்யூட்டரில் இருக்க சிபியூவில் இருக்குது, பட் அது வந்து வெரி ஸ்மால் சைஸாக தான் இருக்கும், ஏன்னா மெயின் மெமரியை விட, பிகாஸ் இட் இஸ் வெரி காஸ்ட்லி. Without the cache memory, every time the CPU requires data, it has to be fetched from main memory, which will consume more time. இப்போ கேஷ் மெமரியே இல்லைன்னு வச்சுக்கோங்க, நமக்கு இப்போ எந்த ஒரு டேட்டாவும் எக்ஸிக்யூஷனுக்கு வேணும்னா நமக்கு டக்குன்னு கையில் இருந்தால் நம்ம யூஸ் பண்ணுவோம், இல்லைன்னா தூரத்தில் போய் எடுக்கணும்னு வச்சுக்கோங்க ஏதாவது ஒன்று. அப்போ எவ்வளோ டைம் ஆகும்? இப்போ ஒரு பென் வந்து உங்கள் கையில் டக்குன்னு இருந்தால் நீங்கள் எழுதிருப்பீங்க, ஃபாஸ்ட்டாக எழுதிக்கலாம். பென் கையில் இல்லை, அப்போ நீங்கள் வேறு எங்கேயாவது கொஞ்சம் அடுத்த ரூமில் இருக்குன்னா நீங்கள் போய் எடுத்துகிட்டு வரணும், அப்போ இட் வில் டேக் சம் டைம். இல்லை, அதே கான்செப்ட் தான் இங்கே. கேஷ் மெமரி இல்லைன்னா ரேம்லேருந்து எடுக்கிறப்போ இட் வில் டேக் சம் டைம். அப்போ மெமரிஸ் அந்த எக்ஸிக்யூஷன் ஸ்பீடு வந்து ரெடியூஸ் ஆகிடும். The idea of introducing cache is that extremely fast memory would store the data that is frequently accessed. ஸோ என்னென்ன டேட்டா நான் அடிக்கடி யூஸ் பண்ண வேண்டி இருக்கும், ஏன்னா சைஸ் கம்மி தான். அப்போ எது அடிக்கடி யூஸ் பண்ணிகிட்ருக்கோ அதை மட்டும் என்ன பண்ணும், கேஷ் மெமரியில் போட்டு வச்சுட்டா அதே டேட்டா மறுபடியும் தேவைப்படுறப்ப டக்குன்னு அங்கேருந்து எடுத்து கொடுத்துரும். Data is closer to it, and if possible the data that is closer to it. This helps to achieve fast response time. Response time இல்லைன்னா access timeனா என்னென்னா, நம்ம கேட்குறத மெமரியிலேருந்து எவ்வளோ சீக்கிரம் எடுத்து கொடுக்குது, அதுதான். How quickly a memory can respond to a read write request. இப்போ நான் உங்ககிட்ட நோட் புக்கில் எழுத சொல்கிறேன், நீங்கள் எவ்வளோ டைம் எடுத்துக்கிறீங்க, இல்லை நோட் புக்கில் இருக்குது நீங்கள் எழுதுந்தால் நான் ரீட் பண்ண சொல்கிறேன், அதுக்கு நீங்கள் எவ்வளோ செகண்ட்ஸ் எடுத்துக்கிறீங்க, அதுதான் என்னன்னு சொல்கிறோம், ரெஸ்பான்ஸ் டைம். ஸோ இன் கம்ப்யூட்டரில் ரெஸ்பான்ஸ் டைம்ங்கிறது ஹவு குவிக்லி த மெமரி கேன் ரெஸ்பான்ஸ் டு எ ரீட் ஆர் ரைட் ரிக்வெஸ்ட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ குட் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஆர் த டாபிக்ஸ் we have seen now? We have seen different types of memory. இந்த different types of memory, it's an important 5 mark question. நீங்கள் இதிலிருந்து எழுதணும். மெமரி டிவைசஸ் இருக்கு இல்லையா, இதிலிருந்து எழுதணும். வாட் இஸ் மெமரி? கம்ப்யூட்டர் மெமரி இஸ் அ ஸ்டோரேஜ் டிவைஸ் வேர் டேட்டா. இதை எழுதிட்டு 2 types of accessing method என்ன, 2 types of operation read and write, 2 types of accessing method sequential random memory hierarchy. தென் ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணும். ரேம் ரோம். டைனமிக் ரேம் வந்து cheaper but often refreshed. Static RAM is not refreshed but faster and costly. So like that you have to learn. Then read ROMல இருக்கிறது பூட்டிங் ப்ரோக்ராம்ஸில் இருக்கும். பெர்மனெண்ட்டாக மேனுஃபேக்சரிங் பண்ணுறப்பவே ரெக்கார்ட் பண்ணிட்டா மாற்ற முடியாது. கிரிட்டிக்கல் இம்பார்ட்டன்ட் ப்ரோக்ராம்ஸ்லாம் இருக்கும். நான் வாலட்டைல். ரேம் வந்து வாலட்டைல். ப்ரோமும் நான் வாலட்டைல் தான், பட் ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். பிளாங்காக இருக்கும், அதுக்கப்புறம் வேணுங்கிற ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம், எரேஸ் பண்ண முடியாது. அதே ப்ரோம் எரேஸ் பண்ணக்கூடிய ப்ரோம் வந்து EEPROMனு சொல்லுவோம். அல்ட்ரா வயலட் ரேஸ் யூஸ் பண்ணி எரேஸ் பண்ணிக்கலாம், பிசிலெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. தென் EEPROMங்கிறது எலக்ட்ரிக் சார்ஜ் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். தென் கேஷ் மெமரி இஸ் த ஹை ஸ்பீட் மெமரி, costly high speed memory where frequently used data are stored so that the computer can respond faster. This is what we have seen, students. I hope you have understood. In next topic we shall see next part, that is storage devices. Thank you.